ஹலோ ஹலோ மதன், தேவி மதன். மதன், ஐம் சாரி மதன். நான் தப்பா பேசிட்டேன். சித்தப்பா சொல்றத கேட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்ககிட்ட பேசிட்டேன். ஐம் வெரி சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. மதன் மதன் ப்ளீஸ் ஏதாவது பதில் சொல்லுங்க மதன். நீங்க நீங்க என்ன திட்டுங்க, வேணா வந்து ஒரு அடி கூட அடிச்சிருங்க, எனக்கு இது தேவைதான். ஆனா பேசாம மட்டும் இருந்துடாதீங்க ப்ளீஸ் மதன். ஏய், என்ன தேவி இது? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கிற? நீ வந்து இப்ப தனி ஆள் இல்ல, நம்ம குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிற. முதல்ல நீ கண்ணை தொடச்சுக்க. அப்போ என் மேல கோவம் இல்லையா உங்களுக்கு? பைத்தியம், உன் மேல எனக்கு எப்படி கோவம் வரும்? தேங்க்யூ மதன். தேவி, உங்க அப்பாவும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஃபாரின் டாக்டர் நாளைக்கு மறுநாள் வராராம். அதனால டிலே பண்ணாம இன்னைக்கு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அம்மாவை கூட்டு போறதுக்காக தான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் உன்ட்ட அப்புறம் பேசட்டுமா? ஓகே, சரி மதன். பை. என்னடா கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? வீடு வேற பூட்டிருக்கு. அம்மாவும் மாமாவும் எங்க? என்ன மாமா அம்மாவை கூட்டு பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காரா? டேய், நான் ஒன்ன தாண்டா கேட்கிறேன். கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க, அம்மாவும் மாமாவும் எங்க போயிருக்காங்க? அம்மா ஊருக்கு போயிட்டாங்கடா. ஊருக்கு ஊருக்கு போயிருக்காங்களா? டேய், நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். ஊருக்கு ஊருக்கு எதுக்குடா போனாங்க? என்ன விஷயம், என்ன ஆச்சுடா? அவ சொல்றம்மா, எல்லா விஷயத்தையும் அம்மாட்ட சொல்லிட்டாங்கடா. உனக்கு தேவிக்கு கல்யாணம் ஆனது, தேவி பிரெக்னெண்டா இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்டு அம்மா ஷாக் ஆகி கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அம்மா கேட்கிற மாதிரி இல்ல, போயிட்டாங்க. மாமா பெத்தவ செத்தது சொல்லி அனுப்புறேன், கொல்லு போடையாத மகனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம போயிட்டாங்க.
இந்த பாருங்க மாப்பிள்ள, நடந்து போச்சுன்னு விட்டுறணும். இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். உங்க அம்மாவை இந்த ஆபரேஷன் சம்மதிக்க வச்சாகணும். அதுக்காக நம்ம எல்லாரும் உங்க கிராமத்துக்கு போவோம். நடந்ததுக்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, தப்பு இல்லை. எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருவோம். வருவாங்க, நம்ம எல்லாரும் கேட்டா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீம்ஸ் டு பி a குட் ஐடியா. ஆமாம் மதன், நம்ம அப்பா சொன்ன வரை எல்லாருமே ஊருக்கு போகலாம். அவங்களோட நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு. அமெரிக்கா டாக்டரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆபரேஷன் பண்றது ரொம்ப முக்கியம். தேவிய வாய் வயிறுமா பார்த்தா கண்டிப்பா அவங்க மனசு இறங்குவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே. சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டு ஒரு குழந்தைய தனியாள வளர்க்கறதுங்கிறது இந்த சமுதாயத்தை சாதாரணமான விஷயம் கிடையாது. எங்க அப்பா இறந்த போது நாங்க வந்து ரொம்ப வசதியெல்லாம் இருந்ததில்ல. எங்க அம்மா என்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக பகல் எல்லாம் வயல்ல கூலி வேலைக்கு போவாங்க. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக நைட்டெல்லாம் கண் முழிச்சு வாய் மடைவாங்க. எங்க அம்மா ஓய்வெடுத்து நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா எங்க அம்மா உழைச்சாங்க. நான் நல்லா வளரணும், இந்த சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்தோட நல்லபடியா வாழணும், அத கண்குளிர அவங்க பார்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஒரு லட்சியம். அந்த லட்சியத்துக்காக எங்க அம்மா ராப்பகலா உழைச்சாங்க. அவங்களுடைய உலகமே நான் தான். என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க. அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண அவங்களால எப்படி அதை தாங்க முடியும்? அப்பா, நீ நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் என் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டேன். ஆனா நீ உன் லைஃப்ல ஒரு முக்கியமான கட்டம் வரும்போது என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை துச்சமா தூக்கி எறிஞ்சிட்ட. உன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்ட. நீ பெரிய ஆளாயிட்ட கதிரு. இந்த அம்மா உனக்கு இனிமே தேவையில்லை. வாழ்க்கை முழுக்க சுமந்தாலும் வடியில கல்லும் முள்ளும் காலை கிடிக்காம காப்பாத்தினாலும் செருப்பு வாசல்ல தானே கிடக்கணும். அவ்வளவுதான். என் வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே நான் எதுக்குப்பா உயிரோடு இருக்கணும்? ஆபரேஷனும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். விதி முடிஞ்சதும் இந்த உலகத்தை விட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டு ஊர் விட்டு போயிட்டேன். மாமா, தேவி மதனம் போகட்டும், நாம யாரும் போக வேண்டாம். தேவி, நீ அவங்க கிட்ட பேசு. சங்கடப்படாம நடந்தது எல்லாத்தையும் சொல்லி
மன்னிப்பு கேளு. தேவைப்பட்டா அவங்க கால்ல விழுந்து கூட நீங்க மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா மன்னிப்பாங்க. மாப்பிள்ள, பாரதி சொல்றது சரிதான். நம்ம எல்லாருமே போனா உங்க அம்மா கலவரப்பட்டு கூட்டமா வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்றத நினைச்சுப்பாங்க. காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க 2 பேர் மட்டும் போங்க. போங்க, பரவாயில்ல. அவங்களை எப்படி சமாதானப்படுத்தணுமோ பண்ணுங்க. தேவி, ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்குமா, இப்போ உன்னை மருமகளா ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. முதல்ல அவங்க எப்படியாவது இங்க வரணும், ஆபரேஷன் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். புரியுதா? அதை மனசுல வச்சுக்கிட்டு 2 பேரும் தேவைப்பட்டா மன்னிப்பு கேளுங்க. கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் போய் பேசுறபடி பேசினீங்கன்னா அவங்க நிச்சயமா வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிப்பா, உடனே கிளம்புறோம். மதன், அப்பா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. நம்ம போய் எப்படியாவது அவங்க கிட்ட பேசுவோம். அவங்க புரிஞ்சுப்பாங்க. வாங்க போலாம். வயசானவங்க சாவட்டுன்னு விட மாட்டாங்க போல் இருக்கு. எங்கேயும் அழைச்சிட்டு வந்து பாய் விற்க விடுவாங்க போல் இருக்கு. தெருவா பாய் விற்க வேண்டியதுதான். மதன், ஏன் மௌனம் ஆயிட்டீங்க? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, எனக்கு எங்க அம்மாவுடைய பிடிவாதத்தை நினைச்ச பயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தான் மாப்பிள்ள. உங்க அம்மா பாவம், உங்களை வளர்க்குறதுக்கு பாய் முடஞ்சி விற்று எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவசர அவசரமாக தேவியை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. சரி, நடந்து போச்சு. இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ நான் எதுக்காக இதை கேட்குறேன்னா, நீங்கள் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்கல்ல? அந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா தேவி தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி ஈஸியா உங்க அம்மா கூட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கேட்டேன். இல்ல சார், அது மதன் லவ் பண்ண விஷயமே அம்மாவுக்கு தெரியாது. ஓஹோ, காதலிச்சதும் தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தெரியாது. குட். சரிதான், இவர் காதலிச்சதும் தெரியாது, இவர் கல்யாணம் பண்ணியதே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அதெல்லாம் சின்ன விஷயம், விட்டுருவோம். இப்போ தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு மாப்பிள்ளை மதன் பேர்ல எங்க அண்ணா 500 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருக்காரு. அந்த விஷயமாவது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது சார். அவங்க புள்ளியோட பாசத்துக்கு ஏங்குறவங்க சார். நட்ராஜா, எப்ப என்ன பேசணும்னு விவஸ்தையே இல்லையா? எல்லாரும் சீரியஸா ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்கோம், பழசெல்லாம் தேவையில்லாம குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நேத்திக்கு இப்படித்தான் குடிச்சிட்டு வந்து எதையோ பேசி தேவி அழ வச்ச. எப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாத உனக்கு? நான் சரியா தான் பேசுறேன். நீ தான் என்ன பண்றோன்னே தெரியாம காசை கரியாட்டம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. ரொம்ப சாரிண்ணே. அது தேவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தாலே நான் ரொம்ப எமோஷனல் ஆகி என்ன பண்றேன்னு ஏது பண்றேன்னு எனக்கு தெரியல. அதான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிண்ணே. மாப்பிள்ள, நீங்களும் தப்பா நினச்சிக்காதீங்க. நான் வேற எந்த அர்த்தத்துலையும் கேட்கல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க.
இல்லை இதுக்கு தான் ஏற்கனவே பாரதி சொன்னா, தேவி தான் அதுக்கு கோவப்பட்டுட்டா. இல்லை ஓகே, நான் குத்திலாம் காட்டல, பட் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராமல் இருந்திருக்கும்ல. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் தட். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். வி ஹாவ் டு திங்க் அபவுட் அ சொல்யூஷன். மதன், நீங்கள் நம்பிக்கையோடு போங்க, போய் நீங்கள் அம்மாவை கூட்டு வாங்க. ஷோ, இவனாவது கொஞ்சம் சென்சிபிளாக பேசுவான்னு பார்த்தா இவனும் மூலகட்டத்தனமாக பேசுகிறானே. என்ன தேவமா, என்ன யோசிச்சுட்டே இருக்கிற? கிளம்புங்க. மதன், உங்க மேல நிறைய தப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாசம் எதையும் செய்யும். எத்தனை நாள் ஆனாலும் இருந்து பேசி சமாதானம் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வந்துருங்க. தேவி, நீதான் முக்கியம். மதனுக்கு தானே பொண்ணு பாத்திருந்தா கூட இப்படி ஒரு நல்ல பொண்ணை பாத்திருக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கணும். அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தா போதும், எல்லாத்தையும் மறந்து அவங்க உங்க பின்னால வந்துருவாங்க. அது உன் கையில தான் இருக்கு தேவி. தேவி, என்ன சொல்றேன்னு புரியுதா? யார் சொன்னாங்கிறத விட என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியம். அதை மனசுல வாங்கிக்க. இவன் வேற பாரதி எது சொன்னாலும் உடனே ஓகே சொல்லிடுவானே. ம் நீங்க சொல்றது நல்லா புரியுதுப்பா. கண்டிப்பா நாங்க 2 பேரும் ஊருக்கு போய் அத்தையை கையோட கூட்டிட்டு வரோம். வாங்க மதன், கிளம்பலாம். போங்க, தைரியமா போங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹோப்ஃபுல்லா இருங்க. சந்தோஷ், ஆ. லாங் டிஸ்டன்ஸ் போறாங்க, வண்டி டேங்க் ஃபில்அப் பண்ணிடு. சரிப்பா. பாரதி, உங்களுக்கு வழிக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா? சரி. டேய் ராஜேஷ், இந்த மீன் டைம் பாவம் உடம்பு சரியில்லாதவனை பார்க்க போறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பு. சரிங்க பெரியப்பா. நல்ல வேலை, நம்மளை காரை தொடச்சி கொடுங்கன்னு சொல்லாமல் விட்டானே. அது வரைக்கும் சந்தோஷம். கவலையை மறக்க ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போக வேண்டியதுதான்.